வணக்கம். நான் ஆனந்த். ஒரு சில படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் பார்த்ததுக்கப்புறம், அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. ஒரு குழப்பத்திலேயே அந்த படங்கள் வந்து நம்மள வச்சிருக்கும். அப்படி ஒரு படம் தான் பிக் பாஸ் பிரபலம் பூர்ணிமா ரவி நடிச்சு, டைரக்டர் பிரபு சாலமன், டெல்லி கணேஷ், வைபவ் முருகேசன் இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் ஹரி மகாதேவன் டைரக்ஷன்ல ரீசென்ட்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் எல்லோ. இந்த படம் வந்து ஒரு ஒரு வுமன் சென்ட்ரிக்கான ஒரு வுமன் டிராவல் ஃபிலிம் தான் இந்த படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, பூர்ணிமா ரவி வந்து ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்ராட் போய் அந்த பையன் கூடயே லிவ்இன்ல தங்கி அவங்களோட ஹையர் ஸ்டடீஸை முடிச்சு அங்கேயே 2 பேரும் பிளேஸ் ஆகி அங்கேயே 2 பேரும் செட்டில் ஆகிற மாதிரியான வாழ்க்கை லட்சியங்கள்லாம் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பண்றது, எல்லாமே நம்ம நினைச்சோம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபேமிலியில ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுனால அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த வேலையிலையும் அவங்களுக்கு திருப்தி கிடையாது. ஃபேமிலிலையுமே நிறைய பிரச்சனை இருக்கு. மென்டலா நிறைய ப்ரெஷரை ஃபேஸ் பண்றாங்க. லவ் லைஃப்மே நல்லா போக மாட்டேங்குதுன்னு சொல்லி சுத்தி முத்தி எல்லா பக்கமும் அவங்கள வந்து பேசி வச்சு அடிச்ச மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள தள்ளப்படுறாங்க. இதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு இதுல இருந்து எல்லாத்துல இருந்து சின்னதா ஒரு ஒரு லீவ் படுத்துக்கலாம், ஒரு பிரேக் மாதிரி எடுத்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு சொல்லி பிளான் பண்றாங்க. அவங்களோட சின்ன வயசுல அவங்க ஃபீல் பண்ண நிறைய நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸை வந்து திரும்ப ஒரு ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியா ஒரு லோன்லி ரைடரா ஸ்டார்ட் பண்றாங்க தன்னோட ரைடை. அவங்க ரைட்ல அவங்க சந்திக்கக்கூடிய புது புது மனிதர்கள், அவங்க ஆல்ரெடி ஃபீல் பண்ண நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸை திரும்ப எப்படி ரீக்ரியேட் பண்றாங்க, அவங்க எப்படி திரும்ப ரிகவர் ஆனாங்க. எல்லாருக்குமே வேலை பார்க்குற இடத்துல வேற பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு 2 நாள் லீவா, சனியா லீவ் எடுக்கிறோமா, திரும்ப அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். அது வேற வழியே இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி அவங்க போன ட்ரிப் வந்து அவங்க எந்த அளவு ரெக்கவர் பண்ணிச்சு, ஒரு ஹீலிங் ப்ராசஸா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த எல்லோ. பூர்ணிமா ரவி வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 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 கதையின் நாயகி, இல்ல ஒரு படத்தோட ஹீரோயின் எந்த நாளும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இந்த படத்துக்கு தேவையான ஒரு ஒரு நடிப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அதான் இந்த ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு இதுக்கு வர முடியல. மண்டேலா படத்துல யோகி பாபு சொல்ற மாதிரி முடிவு பண்ண முடியலனே அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லனே முடிவு பண்ண முடியலனே அப்படிதான் இருக்கு இந்த படம். படத்துல வர நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஹை மூமெண்ட்ஸா இருக்கு. பிரபு சாலமோட சின்ன இன்ட்ரோ, டெல்லி கணேஷ் சாரை வந்து இப்போ அவருங்க இல்லை, இப்போ அவரை வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறோங்கிறப்ப ஒரு சின்னதா ஒரு சந்தோஷம் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹை மூமெண்ட்ஸ் தான் இருக்கு. காமெடி பெருசா அங்கங்க இல்லை. அந்த ஃபோன் காலில் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் இன்ஃப்ளூயன்சர் வெட்டி பையன் வெங்கட் இருக்கார்ல, அவர் வந்து ஃபோன் காலில் அவர் ஃபேஸை காமிக்கல, அவர் வாய்ஸை வச்சே இந்த ஆள தான் இருக்குங்கிற மாதிரியான டோன் நமக்கு தெரியுது. அவர் பேசுகிற அந்த சின்ன சின்ன ஃபோன் கால்ஸ் எல்லாமே நம்மளை சின்ன சின்னதாக ஹாப்பி பண்ணுது. படத்தோட விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் எல்லாமே இதான் பயங்கரமாக இருக்குது. படம் வந்து நிறைய ட்ராவலுங்கிறப்ப நாகர்கோவில், மூணாறு, கோழிக்கோட் இந்த மாதிரி அப்படி கேரளா சரௌண்டிங்கில் அப்படியே காட்ஸ் ஒன் கண்ட்ரியை வந்து அப்படியே சுற்றுற மாதிரியான காமிக்கிறாங்க. நிறைய இடங்கள் வந்து டிராவல் பண்றதுனால படமுமே நிறைய டிராவலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம ரீல்ஸ்ல பார்ப்போம்ல, நீங்க லைஃப்லயே பார்க்க வேண்டிய 10 இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே படத்தோட டீம் வந்து போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே விஷுவலா பார்க்குறப்பயே ரொம்ப அழகா இருக்கு. என்னால இந்த படம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ண முடியல. நீங்க இந்த படத்தை பாருங்க. உங்க நியர்பை தியேட்டர்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்க முடிவுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமா நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு அதை நான் ரிவ்யூ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.